Dear students, in previous class you have learnt about antigen, antibody and structure of immunoglobulin. Immunoglobulin is nothing but an antibody. In today's class we are going to learn antigen and antibody interaction. You know that antigen is a molecule which generates an immune response in our body. The antibody reacts with antigen and destroy it to protect our body from diseases. This is called immunity. The reaction between an antigen and antibody is the basis for humoral immunity or antibody mediated immunity. ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கும் இடையில் நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்ம பாடியோட ஹியூமரல் இம்யூனிட்டிக்கு அடிப்படையாக இருக்குது. ஹியூமரல் இம்யூனிட்டி இஸ் நத்திங் பட் antibody mediated immunity. What is humoral immunity? Humor means fluid. Blood is a fluid. Antibodies are produced by B lymphocytes. They are present in blood. So it is called humoral or antibody mediated immunity. The reaction between antigen and antibody occurs in 3 stages. During the first stage, the reaction involves the formation of antigen-antibody complex. First ஸ்டேஜில் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் உருவாகுது. ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் கம்பைன் ஆகி ஒரு பெரிய மாலிக்யூல் உருவாகும். இதுதான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். ஏஜி ஆன்டிஜன் ப்ளஸ் ஏபி ஆன்டிபாடி gives rise to ஏஜி-ஏபி காம்ப்ளெக்ஸ். அதாவது ஒரு கூட்டமைப்பு உருவாகுது. The next stage leads to visible events like precipitation, agglutination, etc. Second stageல precipitation, agglutination இதெல்லாம் நடக்குது. ஆன்டிஜன் ஆன்டிபாடியில் ஒட்டிட்டு அதை precipitate ஆக்கும். அதாவது அதை சொல்யூஷன் ஃபார்மில் இருந்து சாலிட் ஃபார்மாக டெபாசிட் ஆக வைக்கும். The final stage includes destruction of antigen or its neutralization. ஃபைனல் ஸ்டேஜில் ஆன்டிஜனை அழிக்கிறது இல்லைன்னா அதோட டாக்ஸிசிட்டியை நியூட்ரலைஸ் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். பைண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். த பைண்டிங் ஃபோர்ஸ் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி இஸ் டியூ டு 3 ஃபேக்டர்ஸ். தே ஆர் க்ளோஸ்னஸ் பிட்வீன் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி, நான் கோவேலண்ட் பாண்ட்ஸ் ஆர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் அண்ட் அஃபினிட்டி ஆஃப் ஆன்டிபாடி. ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் பைண்ட் ஆகியிருக்கு இல்லையா, அது ரெண்டுக்கும் இடையில உள்ள நெருக்கம். தென் ஆன்டிஜன் ஆன்டிபாடி பாண்டிங். தே ஆர் நான் கோவேலண்ட் பாண்ட்ஸ் ஆர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ். தென் அஃபினிட்டி ஆஃப் ஆன்டிபாடி அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஆன்டிபாடி. இந்த 3 ஃபேக்டர்ஸும் தான் ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கும் இடையில உள்ள பைண்டிங் ஃபோர்ஸை தீர்மானிக்குது. When antigen and antibody are closely fitted, the strength of binding is great. When they are apart, binding strength is low. ரெண்டும் நெருக்கமாக இருந்தால் பைண்டிங் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், தூரமாக இருந்தால் குறைஞ்சிரும். The bonds that hold the antigen to the antibody combining site are all non-covalent in nature. Naturally, ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடிக்கும் உள்ள பாண்டு நான் கோவேலண்ட்டாக இருக்கும். That is, they do not share electrons. These include hydrogen bonds, electrostatic bonds, van der Waals forces and hydrophobic bonds. These are the 4 main types of biological systems. Interaction நடக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். Antibody affinity is the strength of the reaction between a single antigenic determinant and a single combining site on the antibody. Antibody affinity-னா ஒரு ஆன்டிஜனோட டிட்டர்மினண்ட்டுக்கும் ஒரு ஆன்டிபாடியோட கம்பைனிங் சைட்டுக்கும் இடையில உள்ள ரியாக்ஷனோட ஸ்ட்ரென்த். ஆன்டிஜெனிக் டிட்டர்மினண்ட்னா எபிடோப். ஆன்டிஜனோட சர்ஃபேஸில் இருக்கிற எபிடோப்ஸு எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபாடியோட கம்பைனிங் சைட்ஸ் தட் இஸ் பேராடோப்ஸ் இருந்தால் தான் ஆன்டிபாடியோட அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். குறைவாக இருந்தால் ஆன்டிஜனை அழிக்க முடியாது. What are the applications of this antigen-antibody interactions? இந்த ஆன்டிஜன்-ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் எதுலாம் யூஸ் ஆகுது? The chief application of antigen-antibody reactions are to determine blood groups for transfusion.
blood transfusion பண்ணும்போது blood groups-ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு to study serological ascertainment of exposure to infectious agents. immunodeficiency disease-க்கு ELISA டெஸ்ட் பண்ணும்போது இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷனை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. To develop immunoassays for the quantification of various substances to detect the presence or absence of protein in serum and to determine the characteristics of certain immunodeficiency diseases. சீரத்தில் ப்ரோட்டீன்ஸ் ஆர் அதர் சப்ஸ்டன்சஸ் கண்டுபிடிக்கவும் அதை மெஷர் பண்ணவும் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை கண்டுபிடிக்கவும் இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ். ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். இதை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அடுத்த ஸ்டேஜஸ் precipitation, agglutination, absonization and neutralization இதெல்லாம் visible events. First, precipitation. The reaction between soluble antigen and antibody leads to visible precipitate formation, which is called precipitin reaction. Antibodies that bring about precipitate formation on reacting with antigens are called precipitants. These are the different types of antigen and antibody interactions. This is precipitation. Antigens ஓட react பண்ணி precipitate ஃபார்ம் பண்ணுற ஆன்டிபாடிக்கு பேர் precipitin. அடுத்தடுத்த ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜனோட பைண்ட் ஆகி ஒரு நெட் ஃபார்மேஷன் உருவாகுது. இதுதான் precipitation. அதாவது soluble antigens precipitate ஆகிடும். Next, agglutination. Whenever a particulate antigen interacts with its antibody, it would result in clumping or agglutination of the particulate antigen, which is called agglutination reaction. The antibody involved in bringing about agglutination reaction is called agglutinin. This is agglutination. ஒரு particulate antigen, அதாவது பார்ட்டிகிள்ஸ் உள்ள ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடிஸோட ரியாக்ட் பண்ணும்போது அது அப்படியே கிளம்ப் ஆகிடும். திஸ் இஸ் கால்ட் அக்ளூட்டினேஷன். இந்த அக்ளூட்டினேஷனில் இன்வால்வ் ஆகிற ஆன்டிபாடிஸ் பேர் அக்ளூட்டினின்ஸ். இந்த பிக்சரில் ஒரு பாக்டீரியாவை 1 or 2 ஆன்டிபாடிஸ் பைண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அப்சோனிசேஷன். Absonization or enhanced attachment is the process by which a pathogen is marked off ingestion and destruction by a phagocyte. Absonization involves the binding of an absonin, that is antibody, to a receptor on the pathogen's cell membrane. After absonin binds to the membrane, phagocytes are attracted to the pathogen. This is absonization. Absonizationல humoral immunity நடக்கும், செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியும் நடக்கும். இங்கே அக்ளூட்டினேஷனும் நடந்திருக்கும், ஃபேகோசைட்டோசிஸும் நடந்திருக்கும். அப்சோனிசேஷனில் இன்வால்வ் ஆகிற அப்சோனின், தட் இஸ் ஆன்டிபாடி, ஆன்டிஜான்ஸோட செல் மெம்பரேனில் உள்ள ரிசெப்டாரோட பைண்ட் ஆகும். இது நடந்த உடனே ஃபேகோசைட்டிக் செல்ஸ், அதாவது மேக்ரோஃபேஜஸ், ஆன்டிஜன் அதாவது பேத்தஜனை நோக்கி இழுக்கப்படும். இப்போ ஃபேகோசைட்டோசிஸ் ரொம்ப எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக நடக்கும். ஸோ அப்சோனிசேஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் pathogens are coated with a substance called an absonin, that is antibody, marking the pathogen out for the destruction by the immune system. Immune system antigen அழிக்கிறதுக்கு தோதா மார்க் பண்ணி காமிக்கிறது தான் அப்சோனிசேஷன். நெக்ஸ்ட் ஒன் நியூட்ரலைசேஷன். The neutralization reactions are the reactions of antigen antibody that involve the elimination of harmful effects of bacterial exotoxins or a virus by specific antibodies. These neutralizing substances, that is antibodies, are known as antitoxins. This picture shows neutralization. Host cells produce பண்ற antibodies வைரஸ் அல்லது பாக்டீரியாவோட சர்ஃபேஸில் இருக்கிற எக்ஸோடாக்சின்ஸை
inactivate பண்ணி eliminate பண்ணிரும். This process is called neutralization. இந்த மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணுற ஆன்டிபாடிஸ்க்கு பேர் ஆன்டிடாக்சின்ஸ். தட் இஸ் டாக்ஸின்ஸ்க்கு எதிரானது. This specific antibody is produced by a host cell in response to a bacterial exotoxin or corresponding toxoid, that is inactivated toxin. இந்த குறிப்பிட்ட ஆன்டிடாக்சின்ஸ் குறிப்பிட்ட பாக்டீரியல் எக்ஸோடாக்சின்ஸ்க்கு எதிராகவோ அல்லது வீரியமில்லாத இன்ஆக்டிவேட்டட் டாக்ஸின்ஸ்க்கு எதிராகவோ நம்ம ஹோஸ்ட் செல்ஸால் உருவாக்கப்படுது. ஸோ precipitation, அக்ளூட்டினேஷன், அப்சோனிசேஷன், நியூட்ரலைசேஷன் இந்த மாதிரி பல வழிகளில் ஆன்டிஜென்ஸை ஆன்டிபாடிஸ் டிஸ்ட்ராய் பண்ணி நம்ம பாடியை டிசீஸ் உண்டாக்குற ஆன்டிஜென்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்றுது. In next class, let us learn about vaccines. Thank you, children.